இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இது. எப்பொழுது யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறான், தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு தன்னுடைய மாமா ஊருக்கு வெகு தூரம் நடைப்பயணமாய் போகும் பொழுது இருட்டி விடுகிறது. அங்கு அந்த காடு அடர்ந்த பகுதிகளிலே மிருகங்கள் எல்லாம் நிறைந்த ஒருவேளை ஒரு த்ரெட் நிறைந்த பகுதி தான். அங்கே ஒரு கல்லை வைத்து படுத்திருக்கும் பொழுது அந்த இரவில் ஆண்டவர் சொப்பனத்தை காண்பிக்கிறார். அப்பொழுது வானத்திற்கு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் ஏறுகிறது இறங்குது பார்க்கிறார். உயர உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து சொப்பனத்துல பேசுற காரியம் தான் அது. நீ போகிற இடம்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். அதோடு மட்டுமல்ல, திரும்ப உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அதுவரை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த பிரயாணங்கள்ல நிறைய விபத்துகள் ஆபத்துகளை சந்திக்கிறோம். குடும்பமா மடிந்து போகிறத செய்தித்தாள பார்க்கும்போது நம்முடைய உள்ளங்களே அப்படியே வேதனைப்படுது. அது விமான பயணமாக இருக்கலாம், ட்ரெயின் பயணமாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், டூ வீலராக இருக்கலாம். எங்கு போனாலும் இன்னைக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை ஆபத்துகளை பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபை சொன்ன வார்த்தையின்படியே குறித்த காலம் நிறைவேறின பின்பு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவர், சொன்னதை செய்கிறவர், கைவிடாதவர். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம் தான். எங்குமே நாம் அப்படி தங்கி இருந்து அப்படியே காலத்தை தள்ள நினைக்க கூடாது. நம்ம அநேக நேரம் அப்படிதான், அப்படியே இல்லை, நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானானுக்கு நேராக வழி நடத்தினார். வனாந்தரத்திலே தங்கதான் விரும்பினார்கள், அல்லது எகிப்துக்கு திரும்ப விரும்பினார்கள். கானானுக்கு போகக்கூடிய வாஞ்சை இல்லை, பாதியிலே ஓட்டம் நின்று விட்டது. நாம் பரம கானானை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல. திரும்பி அந்த பாதையில வருவோமா என்கிற ஒரு நிச்சயம் யாருக்குமே கிடையாது. ஒன்வே ஜானி மாதிரிதான். ஆனால் சந்தோஷமாய் கர்த்தர் இருக்கிறார், பாதுகாப்பார், நடத்துவார் என்று சொல்லி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அது வயதானாலும் ஆரம்பத்தில் நடத்தினவர் தான் முடிவில் நடத்த போகிறார். எப்பொழுது கூட இருக்க பெற்றோர்கள் முடியாத, பிள்ளைகளால் முடியாதானால் இயேசுவால் முடியும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா பிரயாணத்தை பற்றி பயப்படவே மாட்டோம். சமீபத்தில் நல்ல பிரபலமா இருக்கிற ஒரு செய்தியை நான் படிச்சேன். அதுல பார்க்கும்போது அமூர் வல்லூர்னு சொல்லி ஒரு பறவை, அது 150 கிராம் எடைதான் உண்டு. அதனுடைய சாதனையை பார்க்கும்போது பிரமிக்கத்தக்க விதத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணுவான், ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள சோமாலியா தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வருது. நார்த் ஈஸ்ட் பகுதியில, நாகாலாந்து, மணிப்பூர் அந்த பகுதியில வருமாம். வந்து அங்க ஈசல்கள்லாம் அதிகமா இருக்கிற நேரத்துல அது வந்து சாப்பிட்டு அங்கே தங்கி இருந்து பின்பு பறந்து போகுமாம். எங்கு? இந்த சோமாலியாவுக்கு போகுமாம். சோமாலியா வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு தேசம். அது 5400 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. 5400 கிலோமீட்டர்ஸ் தூரத்தை 5 நாட்கள்ல கடந்து போய் சேர்ந்துருமா. இடையில எங்குமே பிரேக் எடுக்காது. டே நைட்டு கடலுக்கு மேல அப்படி பறந்து கொண்டே இருக்குமா. யோசித்து பாருங்க, அதனுடைய ஆகாரம், அதனுடைய தூக்கம், ஓய்வு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கும் பாருங்களேன். ஐயோ, இவ்வளவு தூரம் பறக்கிறோமே, ஒருவேளை அப்படியே பறக்க முடியாம போச்சுன்னா கடல்ல வந்து தானே சாகணும், பறக்க முடியாம போனா அப்படி இதாயிருமா. எந்த ஒரு பயமும் கிடையாது. கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த சிறகுகளுக்கு முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு இருக்குது. யோசித்து பாருங்களேன். இடையில ஒரு சில டைம் வேணா அந்த தட்டான்னு சொல்றாங்க, நம்ம இடத்துல புட்டான்னு கூட சொல்லுவாங்க. இந்த சின்ன பூச்சிகள் பறக்கிறது கிடைச்சுன்னா ஆகாயத்துல அதை சாப்பிடுமாம். இல்லாவிட்டால் இங்கு சாப்பிடுகிற ஈசல் அது அதனுடைய நிறைய சாப்பிடுமா, சாப்பிட்டு ஃபேட் நிறைய ஆகுமா. அதை சொல்றாங்க விஞ்ஞானிகள். அவ்வளவு தூரம் உங்க கொஞ்சம் வெயிட்டும் போட்டு விடுமா. இது போகிறதுக்கு அந்த பலன் போதுமானதாக இருக்குமா போய் சேரதுக்கு. நாமும் பரம கானானுக்கு சேருவதற்கு ஆண்டவருக்கு போதுமானவராக இருக்கிறார், போதிய பலனையும் கொடுக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது, மறுக்கவும் கூடாது. ஒரு சோர்ந்து போயிட்டீங்களா? என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து எப்படி ஓட முடியும்? தொடர்ந்து எப்படி நிற்க முடியும்? எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இனி அவ்வளவுதான், தடுமாறிச்சு? இல்லவே இல்லை.
பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார். பிரயாணத்தை வாய்க்கப் போகிற நம் நேசர் இருக்கிறார். சோர்ந்து போக நம்முடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம். வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம், போராட்டம் நிறைந்ததுதான். ஆனாலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஓடுவோம். நிச்சயமாகவே நாமும் ஓட்டத்தை முடிப்போம். ஒரு அற்பமான பறவை இந்த அளவு பிரயாணங்கள்லாம் ஆண்டவர் அதற்கெல்லாம் வாய்க்க பண்ணி கொடுக்கிறார்னா, கல்வாரி சிலுவையில நமக்காக இரத்தத்தை சிந்தி மீட்ட இயேசு நமக்கு செய்ய மாட்டாரா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய படைப்பு, உம்முடைய சிருஷ்டிப்பு, உம்முடைய வழிநடத்தல், உடைய கிரிகளை பார்க்கும் பொழுது பிரமிக்க வைக்குதுப்பா. ஆனா அநேக நேரம் நாங்கள் அதை மறந்து விடுகிறோம். எங்கள் பிரச்சனை தான் எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது, எங்கள் பாடுகள் தான் பெரிதாக தெரிகிறது, எங்கள் தோல்வி தான் எங்கள் கண்முன்பாக வந்து நிற்கிறது. வயதாகி விட்டதே, சரீரம் பலவீனற்று போய்விட்டதே, வருமானம் இல்லையே, வழி திறக்கவில்லையே, கைவிடப்பட்ட நிலைமையில தனியா நான் போராடிட்டு இருக்கிறேனே, எத்தனை நாட்கள் இனி எப்படி நடக்க போதோ, என்ன ஆக போதோ நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம்ப்பா. அதெல்லாம் பாரத்தின் மேல வச்சுட்டு ஒரு 150 கிராம் கொண்ட பறவை ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர், 5 நாட்கள் 5000 கிலோமீட்டர் தாண்டி ரெஸ்ட் இல்லாம எங்க உட்காராம புசிக்காம பறந்து போக முடியுதுன்னா, கடைசி வரை எங்களை நடத்த மாட்டீரா? நடத்தி வர அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யாக்கோபை வழி நடத்தினீர், வாக்கை நிறைவேற்றி கொடுத்தீர். நீ வாக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை கேட்கிற பிள்ளைகள் நிறைவேறட்டும். தைரியம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் பிரசனம் நடத்தல இருக்கட்டும். கிருபை பெருகட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்மோடு கூட இருந்து நம்முடைய போக்குவரத்தை ஆசீர்வதித்துக் கொடுத்து நமக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், விலக மாட்டார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார்.